தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் நம்முடைய தேசத்திலே கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே காணப்படுகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கணவன் மனைவியை ஒருமனப்படுத்த விடாதபடிக்கு கிரியை செய்கிற சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். கணவன் மனைவிக்குள்ளே கோபத்தையும் எரிச்சலையும் கொண்டு வந்து வாக்குவாதங்களை கொண்டு வந்து குடும்பத்தை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிற சத்ருவின் கிரியைகள் அகலும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய விடாதபடிக்கு பிள்ளைகளை கடின இருதயத்தோடு வைத்திருக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். முதிர் வயதுள்ள பெற்றோர்களை கவனிக்காதபடிக்கு பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அகன்று போகும்படியாய் நாம் ஜெபிப்போம். சிறு பிள்ளைகள் சிறு வயதில் இருந்தே பெற்றோருக்கு கீழ்ப்படியாதபடிக்கு தங்களுடைய இஷ்டத்துக்கு வாழாதபடிக்கு பிசாசானவன் சிறு பிள்ளைகளை தொடாதபடிக்கு காக்கப்படும்படியாய் ஜெபிப்போம். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களும் குடும்ப ஜெபமும் வேத வாசிப்பும் உபவாச ஜெபங்களும் அது மாத்திரமல்ல ஒழுங்காக ஆலயத்துக்கு போய் தேவனை மகிமைப்படுத்துகிற குடும்பங்களாய் காணப்படும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அந்தகாரத்தின் வல்லமைகள் கட்டப்பட்டு பிரிவின் ஆவிகள் கட்டப்பட்டு ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்பினாலே ஒவ்வொரு குடும்பமும் தேவன் விரும்புகிற குடும்பமாய் இயேசுவின் குடும்பமாய் மாற்றப்படும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைய நாட்களில் ஆண்டவரே கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே கிரியை செய்கிற சத்ருவின் வல்லமைகள் அகற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். கணவன் மனைவி ஒருமனப்பட முடியாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிற குடும்பங்களுக்குள்ளே கிரியை செய்கிற பொல்லாத ஆண்டவரே சத்துரின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். கணவன் மனைவி இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் செய்து ஆண்டவரே கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு குடும்பங்களாய் மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. அவர்களுக்குள்ளே ஏற்படுகிற கோபங்கள் எரிச்சல்கள் அகலும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. வாலிப வயதுள்ள பெற்றோர்கள் ஆண்டவரே அப்பா, வாலிப வயதை வைத்திருக்கிற பெற்றோர்கள் ஆண்டவரே அப்பா, பிள்ளைகளின் நிமித்தமாய் படுகிற வேதனைகள் நாட்கள் அதிகம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரை கீழ்ப்படியாதபடிக்கு ஆண்டவரே பெற்றோரின் சொல்லை கேட்க கூடாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற சத்துருவின் கிரியைகள் அகற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. சிறு பிள்ளைகள் ஆண்டவரே சிறு வயதிலிருந்தே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் ஆண்டவரே பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. முதிர் வயதுள்ள பெற்றோர்களை வைத்திருக்கிற குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே பிரிவினைகள் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே முதிர் வயதுள்ள பெற்றோர்களை கனம் பண்ணி அவர்களை கவனிக்கிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளேயும் சத்ருவின் கிரியைகள் செயல்படாதபடிக்கு ஆவியானவருடைய அன்பும் ஆவியானவருடைய ஆண்டவரே அபிஷேகமும் ஒவ்வொரு குடும்பத்தையும் மூடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். குடும்ப ஜெபம், உபவாச ஜெபம், தனி ஜெபம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் கம்பீரம், ஆடல் பாடலின் சத்தம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கேட்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலே உள்ளவர்களும் ஆண்டவரே அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.